சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, புரட்சிகரமான ஒரு அரசியல் பயணத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா வெற்றி பெற போறாங்க. ஆனால் அவர்கள் எப்படி வெற்றி பெற போறாங்க, அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு பகிர்ந்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஏன் ஜெயிக்கணும், இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இதுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு. மக்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கிறதுனாலதான் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே ஆக வேண்டியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கு. சரி, இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்கள், இளைஞர்கள், வயசானவங்கன்னு சொல்லிட்டு எல்லா விவசாயிகள் எல்லாருடைய ஆதரவுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. விஜய் அவர்களுடைய அந்த கொள்கை, கோட்பாடு இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இன்னைக்கு 60% பேர் வந்து அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்கள் எல்லாருடைய ஆதரவும் யாருக்கு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. இந்த இளைஞர்கள், வயசானவங்க, விவசாயிகள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு புரட்சிகரமான மக்கள் இயக்கமாவே நீங்க மாத்தி வச்சிருக்காங்க. கூட பிசுகலாம செஞ்சு முடிப்போம், அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? சோ அந்த அளவுக்கு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கு. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஆனால் இது மட்டும்தான் காரணமானு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி சில சின்ன சின்ன காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணம்னா, இங்க நிறைய பேர் வந்துட்டு நல்லாட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்றது. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மக்களுக்கு வந்துட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு சில பொய்யான பரப்புரைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கண்டுக்காமலே இருக்கிறது. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, இப்படி பல பேர் வந்து பல விதமா நடந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்களையும் மாத்தணும்ல. அவங்களும் எத்தனை நாள் தான் மக்களை ஏமாத்துவாங்க, நாமளும் எத்தனை நாள் தான் ஏமாறுவோம். ஸோ இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. அதுக்காகவும் கண்டிப்பான முறையில தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும். அதனால என் நெஞ்சல் கொடி இருக்கும். ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றே ஆகணும்னு நான் சொல்றேன். ஆனால் அவர்கள் எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்றதை நம்ம பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான முதல் காரணமா இருக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள், அதாவது குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொள்கை, கோட்பாடு மற்றும் கல்வி, மருத்துவம், விவசாயம் சார்ந்த அவர்களுடைய முடிவுகளும் அவர்களுடைய தெளிவான சிந்தனைகளும் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா இங்க கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகளுக்கு எத்தனையோ ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் அதிகமான புரட்சிகரமான இளைஞர்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பா சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியிலையுமே இன்னைக்கு வந்துட்டு இந்த ஊழல் பண்றது, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. இந்த லஞ்சம் வாங்குறது, அது மட்டும் இல்லாம இந்த பொய் பரப்புரை பண்றது, மக்கள் கிட்ட வந்துட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி தங்களுடைய சுய ரூபத்தை காட்டுறது, இப்படி பல பேர் வந்து பல விதமா வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தமிழக மக்கள் எண்ணுறாங்கன்னா ஒரு கட்சி வரணும், அந்த கட்சி எதுவா இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் விரும்புறது வந்து தமிழக வெற்றி கழகத்தை தான் விரும்புறாங்க. அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி, ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி, டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக், a new year of a new political field. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அதிமுக, திமுக இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு மாற்றா நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் அண்ணன் அவர்கள் வந்து பயிற்சியிலே தான் நான் இருக்கேன் அப்படின்றதுனால, நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்திருக்குமே அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு, உலகத்துல எந்த கல்லூரி வாசலாவது கல்லுக்கடை வச்சு பாத்திரியா? எங்களுக்காக தான் கல்லுக்கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு, போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறத, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறத, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. அவரையும் தூக்கிட்டு இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.
ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டிப்பான முறையில் 2026 ஜெயிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. இதுல விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளும் ஒரு முக்கிய காரணமாக அமையும். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். சரி, தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவ போவது உறுதி அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் மக்களுடைய பங்கு இல்லாமல் வெற்றி பெறுவது கஷ்டம். அதாவது நம்மளுடைய பங்கு இல்லாம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுடைய பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னும் தங்களை வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டு உறுப்பினரா வந்து ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள பல பேருக்கு வந்துட்டு நானும் உறுப்பினர் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா tbk.family அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்களை நீங்க உறுப்பினர் ஆக்கிக்கங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க மறக்காம போய் உங்களை நீங்க உறுப்பினராக சேர்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை, அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை யோசிச்சு யாருக்கு வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, யார் எப்படி இருக்காங்க, யாருடைய கொள்கைகள் என்ன, அவர்களுடைய குணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு நாம் வந்து வாக்களிக்கிறது வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ 2026 தேர்தலில் தமிழகமும் வெல்லும், தமிழக வெற்றி கழகமும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.